மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஒரு சமையல் சிலிண்டர் 500 ரூபாய்க்கு கொடுக்கப்படும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கும் நிலையில் துபாயில் எண்ணெய் கிணறு வைத்திருக்கிறார்களா என்று பாஜக மாநில தலைவரும் கோவை மக்களவை தொகுதி வேட்பாளருமான அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். 2014ஆம் ஆண்டு கேஸ் சிலிண்டர் விலை 480 ரூபாய் இருந்துச்சுமா, இன்னைக்கு 1100 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. இப்போ தேர்தல் வந்துன்னு என்ன சொல்லியிருக்கிறாரு திரு மோடி அவர்கள்? நாடகம் வர்றாரு, 100 ரூபா குறைச்சிருக்கிறார். நம்முடைய தலைவர் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார், நம்முடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுச்சுன்னா, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு அமைஞ்சதுன்னா ஒரு கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபா, 500 ரூபாய்க்கு ஒரு கேஸ் சிலிண்டர் விலை கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி பெட்ரோல் விலை, ஒரு பெட்ரோல் லிட்டர், ஒரு பெட்ரோல் 75 ரூபாய்க்கு கொடுக்கப்படும் நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி ஒரே வாக்குறுதி, அந்த நம்பரை மட்டும் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 10 வாக்குறுதி வச்சு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2022 சிலிண்டர் விலை 100 ரூபாய் குறைப்போம். இப்ப 2024 எங்களுடைய எம்பி வந்தால் சிலிண்டர் விலை 500 ரூபாய் குறைப்போம். அங்கேயும் காணா இங்கேயும் காணா. உதாரணத்துக்கு 2021 நாங்க ஆட்சிக்கு வந்தா பெட்ரோல் டீசல் விலைய 5 ரூபாய் 4 ரூபாய் குறைப்போம். 2024 அதே லைனை ஜஸ்ட் அந்த வார்த்தையை மாற்றி நாங்கள் ஆட்சிக்கு வந்தா 65 ரூபாய்க்கு பெட்ரோல். இவங்க என்னங்க நேராக துபாய்க்கு போய் ஒரு எண்ணெய் கிணறு கட்டி அப்படியே வாய்க்கால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய